சியாச்சின் பனிச்சரிவில் சிக்கி உயிருடன் மீட்கப்பட்ட கர்நாடகாவைச் சேர்ந்த ராணுவ வீரர் ஹனுமந்தப்பா சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். சலீம், ராணுவ வீரர் ஹனுமந்தப்பா மருத்துவமனையில் உயிரிழந்தது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இறப்புக்கு மருத்துவர்கள் கூறும் காரணம் என்ன? 5 நாள் நாம ஃப்ரிட்ஜ் உள்ள இருந்தா நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும்? அவருடைய நிலையும் அதுதான். இன்னும் கேட்டா அதை விட மோசம் அப்படின்னு சொல்லலாம். முழுக்க ஐஸ் கட்டி, அவரை சுத்தி ஐஸ் கட்டி உள்ள 5 நாள் உயிரோடு இருந்திருக்காரு. அவரை மீட்டெடுக்கும் போது அவரு ரொம்ப ஒரு அதிர்ச்சி நிலையில் இருந்ததாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, லிவரும் கிட்னியும் வேலை செய்யவில்லை. கிட்னி வேலை செய்யல அப்படிங்கறதுனால நியூ டெல்லியில ராணுவ மருத்துவமனையில அவருக்கு டயாலிசிஸ் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, ரத்தம் உறைந்திருந்தது. ஐஸ் கட்டியில 5 நாள் அவருடைய உடல் இருந்தது. அதனால ரத்தம் உறைந்திருந்தது. மீண்டும் சாதாரண நிலைக்கு திரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க. சுவாசமும் இல்லை. வென்டிலேட்டர் கொடுத்திருக்காங்க. செயற்கை சுவாசத்தின் சப்போர்ட்ல தான் அவரு சுவாசித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சிகிச்சையில ஏற்கனவே கோமா ஸ்டேஜில் இருந்தார். அதன் பிறகு என்ன சொன்னாங்க, இன்று காலையில் உச்சகட்ட கோமா நிலைக்கு சென்றிருக்கிறார். சிகிச்சை பலனளிப்பது போல் தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து 11:45 மணிக்கு இன்று டெல்லியில ராணுவ மருத்துவமனையில அவருடைய உயிர் பிரிந்தது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. மெயினா இப்ப சியாச்சின் பகுதி அப்படின்னு நாம எடுத்துக்கொண்டால், இந்தியாவுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இமயமலையில் அமைந்திருக்கக்கூடியதுதான் இந்த சியாச்சின் பகுதி. முழுக்க ஐஸ் கட்டியா இருக்கும். மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம். அங்க மனிதர்கள் வாழ மாட்டாங்க. ராணுவம் மட்டும்தான் இருக்கும். இந்திய ராணுவம் இருக்கும், பாகிஸ்தான் ராணுவம் இருக்கும். எல்லை இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை அமைந்திருப்பதால் அங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டே ஆக வேண்டும். அப்படி இந்திய ராணுவ வீரர்கள் போரால் உயிரிழந்ததை காட்டிலும் சியாச்சின் பகுதியில் இயற்கையின் அழிவால் உயிரிழந்ததுதான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஐஸ் கட்டியில. திடீரென்று சுனாமியை போல் ஐஸ் கட்டி பொங்கி வருவதை பார்த்திருக்கிறார்கள். 1 கிலோமீட்டர் அகலம், 800 மீட்டர் உயரம் பெரிய ஐஸ் கட்டி அப்படியே 10 பேரை மூழ்கடித்தது. 9 பேரின் உடல் மட்டும்தான் எடுக்க முடிந்தது. ஒருவரை மட்டும் மீட்டெடுத்தார்கள். அவர் உயிருடன் அவரை காப்பாற்ற முடிந்தது. 35 அடி ஐஸ் கட்டியை தோண்டி எடுத்த உடனே உள்ள இருந்திருக்கார். அவர் ஐஸ் கட்டி முகத்து மேல விழுந்திருந்தா சுவாசிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். அவர் முன்னாடி ஒரு ஏர் பபிள் அப்படின்னு சொல்றாங்க. சுவாசிக்க ஏதுவாக ஐஸ் கட்டி விழுந்து விட்டது. சுவாசித்துக் கொண்டிருந்தார். அவரை மீட்டு கொண்டு ஏற்கனவே முதல் உதவி எல்லாம் அளித்த பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீரை விட டெல்லியில் தான் சிறந்த மருத்துவமனை இருக்கு, அவருக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டார். தனி விமானம் மூலியமாக. ஏர்லயே ஆம்புலன்ஸ் எல்லாம் இருந்தது. தீவிர சிகிச்சை அளித்து வந்தார்கள். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ராணுவத்தினர் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க டெல்லியில. சலீம், ஹனுமந்தப்பாவோட உடல் எப்ப சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட இருக்கு? அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்கு? அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். கர்நாடகால ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் அவர் வந்திருக்கார். அவருடைய குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமானாங்க, இவர் உயிரோட மீட்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மருத்துவ அறிக்கை வர வர அவங்களுக்கே ஒரு கவலை வந்தது. இவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிற காரணத்தினால. இன்னும் கிட்னியும் வேலை செய்யல, அதன் பிறகு லிவரும் வேலை செய்யல, செயற்கை சுவாசம், ரத்தம் உறைந்து கிடக்கிறது. இதெல்லாம் அவர்களை கவலையில் ஆழ்த்தியது. அவங்க என்ன பண்ணாங்க, கர்நாடகால இருந்து டெல்லி கொண்டு வரப்பட்டார்கள். டெல்லிக்கு வந்தாங்க, கூட தான் இருக்கிறாங்க. இப்பொழுது உயிர் பிரிந்தது என்ற காரணத்தினால் சொந்த ஊரான கர்நாடகத்தில் உள்ள அவங்களுடைய கிராமத்திற்கு கொண்டு செல்ல உள்ளார்கள். இன்று அல்லது நாளை கொண்டு செல்லலாம் தகவல் சொல்றாங்க. ராணுவத்தினரே அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டு காப்பாற்றணும், அவருடைய உயிரும் பிரிந்து விட்டதே என்ற அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, ஊருக்கு கொண்டு போய் இறுதி சடங்கு எப்போ செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவலை நாங்க உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய குடும்பத்தார் இப்பொழுது டெல்லியில் இருக்கிறார்கள்.